இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4,47,000 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. சென்னையில் மட்டும் 40,798 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. ஹெச்டி லைன் 2 லட்சம் ஹெச்டி லைன் தமிழ்நாட்டில் இருக்குது. 6,66,000 லோ டென்ஷன் லைன் இருக்குது. ரிங் மெயின் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே 2000க்கு மேலே இருக்குது. ஒட்டுமொத்தமாக 8,312 ரிங் மெயின் யூனிட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2000 சப்ஸ்டேஷன், 283 புதிய சப்ஸ்டேஷன் பணிகள் நடக்கிறது. இப்படியெல்லாம் சென்னையில் மட்டும் 250 இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சில சவால்கள், இந்த வெயில் காலம் குறிப்பாக இந்த மாதிரி முந்தானேத்திக்கு 5000 தாண்டும் போது அதையும் மீறி முழுசாக கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி சில சவால்களையும் நேரடியாக அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கூடுதல் பணியாளர்களையும் பணியமர்த்தியிருக்கோம். இப்போ யூடியூப்பில் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதிகாரிகள் என்னென்னா, ஏற்கனவே இந்த மாதிரி பழுதடைந்த இது ஒரு சவால். உங்களுக்கு தெரியும், நிலைமை நிதி நிலைமை ஒரு சவாலாக இருக்கிறதுனால தற்பொழுது நமக்கு இந்த 2-3 பவருக்கு சப்ளை செய்யக்கூடிய வங்கிகள் நல்ல அதற்கான தேவையான திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஆய்வுக்குள்ளையும் இது மாதிரி ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையும் ஃபேஸ்ட் மேனரில் 25 ஆண்டு முடிந்தது, 20 ஆண்டு முடிந்தது, தேவைக்கேற்ப அதை மாற்றுறதுக்கு கர்ச்சிபிள் போல்ஸ் எல்லாம் 3 லட்சம் போல் கையிருப்பில் இருக்குது. இந்த போலெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு சப்போஸ் ஆள் பற்றாக்குறை இருந்தால் கூடுதல் ஆள் நீங்கள் லோக்கலாக நம்ம கலெக்டர் ரேட்டில் போட்டு அதையும் பண்ணோம். இன்பிட்வீன் நிரந்தர பணியாளர்கள் நியமனத்திற்கும் அவங்க ஒப்புதலுக்கான நடவடிக்கை தலைமை செயலர் மீட்டிங் போட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. டெஃபினெட்லி அதை அனைத்தும் மாற்றுவதற்கு அதே மாதிரி கண்டக்டர் நீங்கள் சொல்கிறீங்க உடைக்கக்கூடிய பல இடத்துல பாதாள வயர்ஸ் இருக்குது. சில இதில் மேலே இருக்கிறதுலையும் ஓல்டு, இப்போ மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண் சாலை இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் போட்டாங்க சிஎம்டிவிடி சைடில். இப்போ அதில் கேபிள் ஃபால்ட் ஆகும்போது அந்த சிமெண்ட்டை உடச்சி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்தாலும் சில இடத்துல செகண்ட் சோர்ஸ் சப்ளை இருக்காது. அதை கண்டறிந்து அதற்கும் சாங்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்கள் லெவல்லையே அதை ஏற்கனவே கண்டறிந்து தொடர்ந்து நடைபெறக்கூடும் பணி தான். ஆனால் விரைந்து இன்னும் நிறைய எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம நிர்வாகத்தோட இப்போ சர்வீஸ் கொள்கை பற்றி நம்ம பேசலை. அரசை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃபண்டிங் முழுமையாக கொடுக்க. கடந்த லாஸ் ஃபண்டிங்னா ஏதாவது காரணத்தில் நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்தை முழுமையாக அரசு ஈடு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிதி நிலைமை பல ஆண்டுகளாக நமக்கு அந்த இதானா கூட இப்போ வருவாய் ஆல்மோஸ்ட் 80,000 கோடி வருவாய் நமக்கு வருது. அதனால நம்மளோட வங்கிகளும் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல 11.5% வட்டிக்கு கொடுக்குறவங்க எல்லாமே 8.99 9.5% வட்டிக்கு பவர் ஃபைனான்ஸ் காரணம் ஆர்எஸ்சிலாம் கொடுக்குறாங்கங்க. தயவுசெய்து அதை நம்ம கொள்கை ரீதியில் இப்போ போகிறதுக்கு இப்போ மக்களோட சவால்களை தீர்ப்பதற்காக நம்ம போகிறோம். தயவுசெய்து இந்த நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டும். பல பேருக்கு அது இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுது. தட் ஏதோ நமக்கு பவர் இல்லை தயவுசெய்து பாருங்கள். லைவ் மானிட்டரிங்கில் என்ன ஜென்ரேட் ஆகுது நம்மளோட அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து எல்லா மாநிலங்களுக்கும், தென் மாநிலங்களுக்கு இன்னும் லைவாக பார்க்கலாம். அது ரியல் டைம் மானிட்டரிங். அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவுலையும் கிரிட் இருக்குது. அதில் பவர் இருக்குது, நமக்கு அந்த தேவையான பவர் இருக்குது. அப்படி பண்ணும்போது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சவால்களை திட்டமிட்டு அதை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை, அந்த பகுதியில் பழுதடைந்து இருந்தால் போர்க்கால அடிப்படையில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டு